ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாடாளுமன்றத்தில் 92 உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம், நேற்று நேரில் ஆதரவு. 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று நேரில் சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்தனர். ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு நேற்று மாலை வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணிலின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் பொதுஜன பெரமுனவினர் நேற்று முன்தினம் சிறப்பு கலந்துரையாடலை நடத்தியிருந்தனர். இதன்போது ரணிலை ஆதரிப்பதில்லை என்றும் தனியான வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது எனவும் பெரமுன தீர்மானித்தது. அதன் பின்னர் எக்ஸ் தளத்தில் அறிவிப்பொன்றை விடுத்த ஜனாதிபதி ரணில் பெரமுனவால் தனக்கு இதுவரை வெளியிடப்பட்ட ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததுடன் தனக்கு ஆதரவான நிலைப்பாடுடையவர்களை இணையுமாறு கோரியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலை நேற்று மாலை நேரில் சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்காக முட்டு, சீரமைப்பில் மொட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. இதன்படி கம்பகா மாவட்ட தலைவரான பிரசன்ன ரந்துங்க, காலி மாவட்ட தலைவரான ரமேஷ் பத்ரன, காண்டி மாவட்ட தலைவரான மஹிந்தானந்த அலத்கமகே, அனுராபுரம் மாவட்ட தலைவர் SM சந்திரசேன உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட தலைவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெரமுனவின் வேட்பாளராக தம்மிக்கவே. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தம்மிக்க பேருறவை களமிறங்குவார் என்று ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவித்ததாவது, பெரமுன ரணிலை ஆதரிக்காதென ஓராண்டுக்கு முன்னரே நான் கூறினேன். அது நேற்று நடந்தது. அதே போல பெரமுனவின் வேட்பாளர் தம்மிக்க பெரேரோ என்பதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன். பொருளாதாரத்தை அவரால் மட்டும்தான் மீள கட்டியெழுப்ப முடியும். பசில் ராஜபக்ச ரணிலை நம்பினார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்ற உறுதிமொழியை ரணில் விக்ரமசிங்க மீறிவிட்டார். அதனால் அதற்கான பதிலடியை பசில் தற்போது கொடுத்துள்ளார். தம்மிக்க பெரேரோவை ஜனாதிபதி ஆக்கிவிட்டே பசில் தனது ஆட்டத்தை நிறுத்துவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 10 ஒப்பந்தங்களுடன் இலங்கையில் மோடி, தோற்கடிப்போம் என விமல் தெரிவிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளார் எனவும் இதன்போது 10 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த முயற்சியை தோற்கடிப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சில நாள்களுக்கு முன்னர் இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் இலங்கைக்கு திடீரென வந்து சென்றுள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது. குறுகிய கால பயணமாக வந்துள்ள அவர் ஜனாதிபதியை சந்தித்தும் பேச்சு நடத்தியுள்ளார். 10 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் ஜெய்சங்கர் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளார். இதில் கையொப்பமிடுவதற்காகவே இந்திய பிரதமர் மோடி இலங்கை வருகின்றார். அடுத்த மாதம் இலங்கை வருவதற்குரிய சாத்தியம் அதிகம் உள்ளது. பூகோள இணைப்பு, இலங்கையில் உள்ள பலாலி விமான நிலையம் உட்பட விமான நிலையங்களை இந்திய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருதல், இந்திய நாணய பயன்பாடு, மின் இணைப்பு, எரிபொருள் இணைப்பு, சுங்கப்பிரிவு இணைப்பு, திரைப்பட இணைப்பு என்பனவற்றை மையப்படுத்தியே புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் அமைந்துள்ளன. மேற்படி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டால் அவற்றிலிருந்து விடுபடுவது கடினம். எனவே இவற்றை தடுப்பதற்கு அனைத்து சக்திகளும் முன்வர வேண்டும். மகா சங்கத்தினரும் அவதானம் செலுத்தி உரிய நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். TID விசாரணையின் பின்னர் அமலநாயகி தெரிவிப்பு. எமது உறவுகளுக்கான நீதி கிடைக்கும் வரை மீளவும் கடத்தல் சம்பவங்கள் எமது இனத்துக்கு நடக்காது என்பதனை உறுதிப்படுத்தும் வரை எமது போராட்டம் தொடரும் என பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு பின்னர் அமலநாயகி அமல்ராஜ் உறுதிபட தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி அமல்ராஜை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நேற்று முன்தினம் கல்லடியில் உள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைத்திருந்தனர். தனிப்பட்ட காரணங்களால் 29ஆம் தேதி இவ்விசாரணைகளில் கலந்து கொள்ள முடியாது என பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து நேற்று 30ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு 3 மணி நேர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது.
இவ்விசாரணையில் ஊடக சந்திப்புகளை செய்தமை, பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான போராட்டம், மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர் போராட்டத்தில் கலந்து கொண்டமை, பல்கலைக்கழகத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் நிகழ்வில் கலந்து கொண்டமை, ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமை, சர்வதேச பெண்கள் அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுகின்றமை, புலம்பெயர் தமிழர்களுடன் தொடர்புகளை பேணுகின்றமை, புலிகளை மீள் உருவாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. விசாரணையின் போது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விசாரிக்காது பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்தும் விதமாக பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கும் முனைப்புடன் அரச புலனாய்வு கட்டமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன. எமது போராட்டங்களை முடிக்க நினைக்கின்றன. ஆனால் எமது போராட்டங்களை எமது உறவுகளுக்கான நீதி கிடைக்கும் வரை மீளவும் கடத்தல் சம்பவங்கள் எமது இனத்துக்கு நடக்காது என்பதனை உறுதிப்படுத்தும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதனை உறுதிபட கூறியுள்ளேன் என வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொது வேட்பாளர் தெரிவு தமிழருக்கு செல்லா காசு கூறுகிறது இந்து சமய பேரவை. வரவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தமிழரின் வாக்கு பிரயோகத்தை செல்லா காசாக்கும் புத்தி கூர்மையற்ற கபட நோக்கமாகும். இந்த முயற்சியில் ஈடுபடுவோர் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். இவ்வாறு இந்து சமய பேரவையின் தலைவர் சிவசக்தி கிரீவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது: தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது அந்தரங்க சுத்தியற்ற தமிழர் வாழ்வை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் அரசியல் நாகரிகமற்ற முயற்சியாகும். இந்த முயற்சியில் ஈடுபடுவோருக்கு தமிழர் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது என்பது நன்கு தெரியும். அப்படித்தான் தட்டி தவறி ஜனாதிபதியானாலும் ஒரு கணம் கூட ஆட்சியை தக்க வைக்க முடியாது. இங்கு ஜனநாயகம் பூத்து குலுங்கவில்லை என்பது உண்மையே. எனவே வெற்றி பெறக்கூடிய சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்து அன்பாக பேசுங்கள். அவர்களில் எவர் எமது சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கின்றார் என்பதை இனங்கண்டு அவரோடு ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றுங்கள். அதனூடாகவே தமிழர் உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அபிவிருத்தி திட்டங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லை, பெப்ரல் அமைப்பு அறிக்கை. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி மற்றும் நிவாரண வேலை திட்டங்களுக்கு தாம் எந்த வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என பெப்ரல் அமைப்பு அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்துள்ளது. குறித்த திட்டங்களை தடுக்கும் வகையில் பெப்ரல் அமைப்பு செயற்படுவதாக சில தரப்பினர் கருத்து வெளியிட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி மற்றும் நிவாரண வேலை திட்டங்களில் அரசியல் தலையீடுகளை தவிர்க்குமாறு உயர்நீதிமன்றம் தங்களால் கோரப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் தடைப்படாமல் இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடாத வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி வருடாந்த இடமாற்ற அறிவிப்பு பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நேற்று முன்தினம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிராந்திய செயலாளர்களுக்கு இது தொடர்பான இடமாற்ற சுற்றறிக்கை ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக 8000 அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு பிரதி தபால் மா அதிபர் தீர்மானித்துள்ளார். மேலும் உத்தியோகபூர்வ தபால் மூல வாக்கள் மற்றும் விசேட கடிதங்களை விரைவாக விநியோகிப்பதற்கான விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் மா அதிபர் விவகாரம், ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம். ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் போலீஸ் மா அதிபரின் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணுமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. போலீஸ் மா அதிபராக செயற்பட தேசபந்து தென்னக்கோனுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அதன்படி தேசபந்து தென்னக்கோனுக்கு போலீஸ் மா அதிபராக செயற்படல், அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல், கடமைகளை முன்னெடுத்தல் ஆகியன தடுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியின் வழக்கு அக்டோபர் 14 விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வு. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவுக்கு எதிரான வழக்கில் விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கை விரைந்து முடிவுறுத்துவதற்கு வசதியாக மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், சண்முகம் கோதாசன், சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் ஆகிய 4 எதிராளிகள் நேற்று தமது பதில் மனுக்களை தாக்கல் செய்தனர். ஏனைய 4 எதிராளிகளான MA சுமந்திரன், குலநாயகம், சத்தியலிங்கம், ரத்னவடிவேல் ஆகியோர் சார்பிலான பதில் மனுக்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பாராளுமன்றத்தை கலைக்க திட்டமிடும் ரணில், உயர் அரசியல் வட்டாரங்கள் தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அதிகாரத்திற்கு அமைய பாராளுமன்றத்தை கலைப்பார் என உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்றம் கலைக்கப்படுவது தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம், ஆனால் 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜபக்சக்களின் ஆதரவை பெறுவதற்கு கடைசி வரை ரணிலின் முயற்சி தொடரும், இல்லையேல் பாராளுமன்றத்தை கலைக்கவும் நடவடிக்கை எடுக்கலாம் என தகவல்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி நிலைமையில் தனக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய பாராளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி எவ்வேளையிலும் நடவடிக்கை எடுக்கலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தரப்பினருக்கும் இடையே இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுமாக இருந்தால் பாராளுமன்றத்தை கலைக்கவும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 53 நாட்களில் பொது தேர்தல், பலம் வாய்ந்த அமைச்சர் தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் தீர்மானித்த நிலையில் தற்போது அரசாங்கத்திற்குள் பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு திரட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ளனர். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள பலம் வாய்ந்த அமைச்சர் ஒருவர் தனது அமைச்சிலுள்ள பொருட்களை அகற்றுவதற்கு தயாராகுமாறு தனது ஊழியர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் 53 நாட்களில் கண்டிப்பாக பொதுத் தேர்தல் வரப்போகின்றது, எனவே இப்போதே அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அமைச்சர் தனது ஊழியர்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 13க்கு அனைவரும் ஆதரவு, ரணில், சஜித், அனுரவால் நாட்டுக்கு பெரும் ஆபத்து, தலையிடுமாறு மகாநாயகர்களுக்கு விமல் கடிதம். பிரிவினைவாதிகளின் வாக்களை பெறுவதற்காக மட்டுமன்றி இந்தியாவை மகிழ்விப்பதற்காகவும் மகாநாயகர்களின் அறிவுரையை கூட புறக்கணித்து 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி மட்டுமல்ல, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அரசை அந்நிய ஆதிக்கத்துக்கு உட்படுத்தும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாபெரும் திட்டத்தை முறியடிக்க தலையிடுமாறு மகாநாயகர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு படை வீரர்களை குறைத்து வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் இருந்து இராணுவ தளங்களை அகற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு இராணுவத்தை கைவிடும் போக்கும் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலை பலப்படுத்த மஹிந்தவின் திட்டம் இது, ஆதரவை விலக்கியதும் அதற்கே, கம்மன்பில தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுவதாக பிவிதுரை ஹெல உரிமையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகமன்பில தெரிவித்துள்ளார்.
சவியன பலவையினால் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்த நிலையில் அதனை நிராகரித்துள்ள அந்த கட்சி தனியான வேட்பாளர் ஒருவரை களமிறக்க தீர்மானித்துள்ளது. இது பலவீனமான ரணிலை மேலும் பலவீனப்படுத்த எடுத்த தீர்மானமா அல்லது பலவீனமான ரணிலை பலப்படுத்த முன்னெடுத்த விடயமா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அதாவது அரசாங்கத்தில் ராஜபக்சக்கள் இருப்பதே தமிழகத்திற்காக முன்னிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதற்கு தடையாக இருந்தது. அதேபோன்று முஸ்லிம்களின் உடல்கள் கோவிட் காலத்தில் எரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்த ராஜபக்சக்கள் அரசாங்கத்தில் இருந்தமையே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதில் சில முஸ்லிம் கட்சிகளுக்கு தடையாக இருந்தது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியும் ராஜபக்சக்களுடன் இருக்கும் வரை ரணிலால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகவே அவரை ஆதரவிக்கவில்லை. அவரின் கொள்கையில் பிரச்சனை இருக்கவில்லை. அவர்களும் ரணிலுடன் இணைவதற்கு ராஜபக்சக்களே தடையாக இருந்தனர். இதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏதாவது பலத்தை கொடுப்பதற்கு ராஜபக்சக்கள் செய்த விடயமாக நேற்று அவர்களின் கட்சி எடுத்த தீர்மானம் இருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.